நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு கோயில் திருபுவனம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் சுற்றி இருக்கக்கூடிய கோயிலில் திருபுவனம் ஒரு மிகச்சிறந்த அற்புதமான கோயில். பேர்லேயே வந்து நிறைய பொக்கிஷங்கள், விஷயங்கள் அதில் வந்து ஒளிந்துக்கு இருக்கு. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிலகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழி. அதாவது திருபுவனம், திருபுவனம் அப்படின்னாலே 3 அரக்கர்களை ஈஸ்வரன் வந்து, எம்பெருமான் வந்து அடக்கி ஆண்டு அவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் போதித்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது தான் இது. அதாவது குதிரை முகம் கொண்ட அரக்கர், யானை முகம், அதே போல் சிங்க முகம், இவங்க எல்லாருமே வந்து ஈஸ்வரன் எம்பெருமான் கிட்ட வந்து வரம் வாங்கி, சாகாவரம் வாங்கி தேவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். தேவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க எம்பெருமான் ஈஸ்வரன் இவர்களுக்கு நல் வழி போதித்து அவர்களை மாற்றுகிறார். இந்த கோயிலில் திருபுவனம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே சரபேஸ்வரர் அப்படின்றது முதல்ல நினைவுக்கு வரும். எத்தனையோ கோவிலில் வந்து சர்வேஸ்வரர் இருந்தாலும் திருபுவன சர்வேஸ்வரருக்கு வந்து ஈடு இல்லை அப்படின்றது தான் உண்மை. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். அதாவது சரபேஸ்வருடைய வழிபாடு வந்து பொதுவாகவே ராகு காலத்தில் பெரிய மாற்றங்களையும் யோகங்களையும் கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை. நரசிம்மர் இரண்டனை வதம் பண்ணக்கப்புறம் அவருடைய உக்ரம் அடங்கலை. அந்த இரண்டனுடைய ரத்தம் வந்து பூமியில் படக்கூடாது அப்படின்றதுக்காகவே எம்பெருமான் ஈஸ்வரன் வந்து நரசிம்மருக்கு சாந்தம், அவருடைய உக்ரத்தை சாந்தம் படுத்துறதுக்காக சரபேஸ்வரராக தோன்றி, அதாவது 8 கால்களுடன் 4 கைகளுடன் 2 ரெக்கைகளுடன் பிரதங்கரா தேவியோட ஒரு ரெக்கையாக பிரதங்கரா தேவியாகவும் காட்சி கொடுக்கறது தான் சரபேஸ்வரர். உக்ரத்தை சாந்தம் படுத்தணும் அப்படின்றதுக்காக நரசிம்மரை தோன்றினவர் தான் எம்பெருமானுடைய திருவிளையாடல் தான் வந்து சரபேஸ்வருடைய அவதாரம். அந்த வகையில் இந்த கோயிலில் திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் ரொம்ப ரொம்ப வசதி, ரொம்ப ஐதீகம் பெற்ற ஒரு கோயில். திருபுவனத்தில் ஈஸ்வரன் கம்பகரேஸ்வரராகவும் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி, அந்த அளவுக்கு தெற்கு நோக்கி காட்சி கொடுப்பாள். ஈஸ்வரன் வந்து கிழக்கு நோக்கி அறம் வளர்த்த நாயகியாக இங்கு பாவிப்பாள். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு கோயில் தான் இந்த திருபுவனம். கும்பகோணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலே இந்த கோயில். ராஜகோபுரத்தை கடந்து நீங்கள் உள்ளம் போகிறீங்க அப்படின்னா கொடிமரம், பலிபீடம், நந்தியம்பெருமான் இவாளை தரிசிச்சுட்டு சேவிச்சுட்டு நேராக வந்து நம்ம கம்பகரேஸ்வரரை பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். தாயார் தெற்கு நோக்கி காட்சி கொடுப்பாள், ஈஸ்வரன் கிழக்கு நோக்கி. எப்பயுமே ஜென்ரலாக கோஷ்ட பெருமாளாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, விநாயகர், சண்டிகேஸ்வரர், மகாவிஷ்ணு, பிரம்மர் இவாளெல்லாம் கடந்து பிரதர்ஷனம் பண்ணி நம்ம வரும்பொழுது இந்த கோயிலில் அதி அற்புதங்களை உள்ளடக்கிய சரபேஸ்வரர், அவரை வந்து நம்ம அம்பாளுடைய அருகாமையிலேயே நம்ம தரிசிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரபேஸ்வருடைய வழிபாடு அப்படின்றது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராவு காலங்களில் 4:30லேருந்து 6 மணிக்கு அந்த டைம் பீரியடில் அவரை தரிசித்து, ஜெனரலாக பொதுவாகவே ராவு காலத்தில் அவருக்கு அபிஷேகங்கள் உண்டு, அலங்காரங்கள் உண்டு. அந்த வகையில் இந்த கோயிலையும் மிக சிறப்பாக சரபேஸ்வருடைய வழிபாடு தனி பொலியுடன் இங்கே வந்து செய்கிறது வழக்கம். வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் உங்களை விட்டு
கஷ்டங்கள் நீங்கி தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த கோயில் வந்து சித்திரை திருவிழா பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த உற்சவம் 10 நாள் உற்சவம் வந்து ஒரு பிரம்மாண்டமாக திருபுவனத்தில் ஊர் மக்களுடைய ஒன்று கூடி அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை இன்றைக்கும் வந்து ஏறெடுக்கிறார்கள். அந்த வகையில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த 10 நாள் உற்சவத்தில் வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். அந்த பிரம்மோற்சவத்தில் நீங்கள் கலந்து எம்பெருமான் ஈஸ்வரனையும் அறமலர்த்த நாயகியும் தரிசித்து அதோட சர்வேஸ்வரன் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தனி புகழ், பேரு, பணம் எல்லாம் வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிகளே சனம் நாள் பிச்சுக்கள் இங்கே திருவிகளே சனம் சனம் சனம்.